பார்க்குறாங்கன்னா, இப்போ யூடியூப் அப்படிங்கிற இடத்துல சோஷியல் மீடியாவோட ஒரு கனெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் நாங்கள் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லை பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னா உங்களுக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் அது டீசெண்டாக இருக்கணும். அப்படி அதாவது ஒரு பொண்ணு பேசுகிறான்றதுக்காக என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற இடத்துக்கும் போவோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் இதை வந்து ரொம்பவே வந்து ஒரு விஷயமா ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா சொல்லணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன். ஏன்னா சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிறது ஃபுல்லாக லேடிஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கான ஒரு டீம் செயல்படுது அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் தான் அங்கே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி மேடம் தலைமையில் தான் அந்த குழு செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 2 எஸ்பியும் ஒரு 4 டிரைவர்ஸும் அவங்களுக்கான 4 டிரைவர்ஸ், அதாவது அந்த வண்டியை இயக்கக்கூடியவங்களுமே லேடிஸ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான பெட்ரோல் வண்டி கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்லேருந்து. கிட்டத்தட்ட 300 வேல்யூ க்ரோர்ஸ் அளவுக்கு இதுக்கான ஒரு தொகை ஒதுக்கீடு வந்து இந்த விமன் சேஃப்டிக்காக வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி அம்மாவோட ஆட்சியிலே இருந்தது தான் ஆக்டிவா இல்லை அப்படின்னும் போது இது ஆக்டிவா இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்ட லெவல்ல இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு இது வந்து ரொம்பவே சீரியஸா கொண்டு போய் விமன் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களோடு எடுத்து வச்சிருக்காரு சிஎம் சார்னும் போது அது வரவேற்கத்தக்கது மட்டும் இல்லை, பாராட்டத்தக்கது மட்டும் இல்லை, அத்தியாவசியமானதும் கூட தான் அப்படின்னும் போது அது குழந்தைங்க ஸ்கூல் போகிற இடத்துல இருந்து ஸ்கூல் பஸ்ல ஆரம்பிச்சு பப்ளிக் இடத்துல இருந்து போலீஸ் இது என்ன சொல்றது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லயோ ஒரு பஸ் ஸ்டேஷன்லயோ எங்கெல்லாம் க்ரௌட் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் ஒரு பஸ்ல இடிக்கிறதுல நம்மளை பார்த்துருப்போம், ஒரு எக்ஸிபிஷன் ஃபேர் போறோம் நாங்கள் இடிக்கிறத பார்த்துருப்போம் அப்படின்லாம் சொல்ற இடத்துல அதை கடந்து போயிட்டு இருந்த லேடிஸ் வந்து இப்போ வந்து தைரியமா வந்து இல்லை இந்த இடத்துல இது சரியில்லை, எப்பயுமே இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, அது யாரும் வந்து கவனிக்கிறது மட்டும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து கண்டிக்கிறதுக்கான ஆள் கூட இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ வந்து நீங்கள் டைரக்டாக அதை ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு 5 to 10 minutesல அந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் அவங்களால டைரக்ட் ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்க முடியாது. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி டைரக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னும் போது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு விஷயமா அந்தந்த தொகுதியில் போய் அந்தந்த லேடிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம், எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காதீங்க, இதுதான் நீங்கள் வந்து எங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பில்டிங்குள்ளே உட்காந்துருவோம், நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு இல்லாமல் அங்கே களத்தில் இறங்கி ஃபீல்டுக்குள்ளே போய் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம், நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம், இந்தந்த ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் எங்களை அக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தைரியமாக பண்ணுற